திருச்சிற்றம்பலம். ரம பார்வதி பதே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழோ மரவா மல்லழியாழு மலர் தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நம்முடைய சென்ற வாரம் 80வது பாடலை சிந்தித்தோம். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஒட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே என்பதான ஒரு அருமையான பாடலை பார்த்தோம். அம்மையை அப்படியே எப்படி அனுபவித்து சொல்லக்கூடியதான ஒரு பாடலாக, என்னை தன் அடியாரில் கூட்டியவா. இன்னைக்கு அடியாரோடு கூடி இருப்பது என்பது மிக மேலான ஒரு நிலை. அந்த நிலை நாம நினைத்து வருகிறதா? இல்லை, இறைவனுடைய திருவருள் நம்மை கூட்ட வேண்டும். திருவருள் என்ற பாத்திரத்திலே அம்மைதான் இங்கே திருவருளாக, கருணையே வடிவாக, நாம் செய்த வினைகளுக்கு ஈடாக நம்மை நடத்துபவள். அப்படி அடியாரோடு சத்சங்கத்தோடு நம்மை கூட்டியவா. அப்படி அடியாரோடு கூட்டியதால் என்ன பலன் என்றால், கொடிய வினை ஓட்டியவா. என்னுடைய கொடுமையான வினைகள், எனக்கு வரக்கூடிய துன்பங்கள், வினையின் தாக்கமாக இங்கே வரக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் இங்கே ஓட்டியவா, நீக்கியவா என்பதாக. என் கண் ஓடியவா, என்னிடம் வந்து அம்மை நான் தேடி போனாலாம் கிடைக்காதே, அவளாக வர வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இறைவன் தாமாக வரக்கூடியவன். நம்மிடம் நாம தேடி சென்று அவனை அடைதல் என்பது கிடையாது. என் கண் ஓடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா. இதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒன்று. இந்த சரபோஜி மன்னருக்கு அப்படியே அம்மை அழகாக காட்சி தந்த நிலை. அதுக்கு அடுத்த பாட்டில் தான் இது அப்படியே சொல்கிறார். என் கண் அப்படியே அம்மையை கண்ட அந்த காட்சி, பிரத்யட்சமாக கண்ட காட்சி, அதிலே கழிப்பு அடைந்தது. அப்போ கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா. அப்படியே மனமும் கண்ணும் அப்படி கழித்து போய் நிற்கிறது பேரானந்தத்தில். ஆட்டியவா நடம் ஆட்டியவா, என்னை பேரானந்தத்தில் நாட்டியமாடச் செய்தவள் நீ யார் என்றால், ஆடகத்தாமரை ஆரணங்கே. சகஸ்ரா தலத்திலே 1000 இதழ் தாமரையோடு கூடிய அந்த இடத்திலே இருந்து அருள் பாலிப்பவள் என்பதாக 80வது பாடலிலே மிக அருமையாக ஒரு காட்சியை நம்முடைய கண் முன்பாக, இன்னும் சொல்ல போனால் மணக்கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்திய அபிராமி பட்டர் அடுத்த பாடலிலே சொல்கிறார் பாருங்கள். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். எனது உனது என்று இருப்பார் சிலர், யாவரோடும் பிணங்கேன். அறிவு ஒன்று இல்லேன், என் கண் நீ வைத்த பேரழியே என்பதாக. அழி என்றால் அங்கே அன்பு, அம்மையுடைய கருணை. அந்த கருணை, நீ வைத்த பேரழி, நீ என் மீது கொண்ட பெரும் கருணை என்று சொல்லி, இப்போ அந்த கருணையினால் இவர் அடையும் பலன்கள் என்ன என்பதை ஒரு பெரிய பட்டியல் போட்டார் பாருங்கள். அதாவது அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை. அம்மை இன்றைக்கு நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு திருநாமம் கொண்டு அப்படி ஒரு அழகாக நின்றதிரு கோலம், அமர்ந்ததிரு கோலமாக ஒவ்வொரு வடிவம் கொண்டு காட்சி தருகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகிறார்.
காசியிலே அங்கே விசாலாட்சியாக, அன்னபூரணியாக இப்படியெல்லாம் காட்சி தருவதை நம்ம பார்க்குறோம். காஞ்சிபுரத்திலே காமாட்சி அன்னையாக அப்படி பிரதானமாக இருந்தே செய்யக்கூடிய அந்த சிவ பூஜை செய்யும் கோலத்திலே, அமர்ந்ததிரு கோலத்திலே அத்தனை அழகாக காட்சி தரும் அம்மை காமாட்சி அன்னையாக, மதுரையிலே நின்றதிரு கோலத்திலே மரகத திருமேனியாக, அப்படியே பசுமை நிறம் கொண்டவளாக முன்னாடி போய் நின்னாலே போதும், ஒன்றும் நம்ம கேட்கவும் வேண்டாம் வைக்கவும் வேண்டாம். அப்படியே அவளுடைய கடாட்சம், என்ன கடாட்சம், அந்த மரகத திருமேனியிலிருந்து வரக்கூடிய கருணை அப்படியே மேலே பட்டாலே போதும், நம்முடைய வினைகளெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட மரகத மீனாட்சியாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். இப்பெல்லாம் சங்கரங்கோவிலில் அழகான திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. ஆடித்தவசு தவம் நிற்கக்கூடிய ஒற்றை காலில் நின்று உயிர்களெல்லாம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக ஒற்றை காலில் தவம் இருக்கும் அம்மை கோமதி தாயாக, உயிர்களெல்லாம் அறிவு பெற வேண்டும், ஞான பெற வேண்டும் என்பதற்காக கோமதி, கோவென்றால் இங்கே பசுக்கூட்டங்கள், பசுக்கூட்டங்களுக்கு ஞான ஒளியாக திகழும் கோமதியாக காட்சி தரும் அழகே உருவான அன்னை கோமதி தாயாக, காந்திமதி தாயாக இங்கே கோயில்பேட்டில் அப்படியே நின்றது கோலம். அதுவும் நெடிது உயர்ந்ததான செண்பகவல்லி அப்படியே பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக, எப்பா என்ன அழகாக இருக்கா, என்ன தேஜஸாக இருக்கா, என்ன உயரமாக இருக்கா. இவளுக்கு புடவை கட்டினாலே தனியாக வாங்கணும் போல. உண்மைக்கு அவளுக்கு புடவைன்னா தனியாக வாங்கணும், அது ஒரு பெரிய லெவலில் வாங்கணும், வாங்கினா தான் அவளுக்கு உடுத்த முடியும். அப்படிப்பட்ட பிரம்மாண்ட திருக்கோலம் செண்பகவல்லியாக எப்படி பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய தளத்திலே பாகம் பிரியாளாக, இறைவனை விட்டு பிரியாத தன்மை கொண்டவளாக, இப்படி ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு திருநாமம் கொண்ட அம்மை என்பதா. அது மட்டுமா, இப்போ பெரிய பெரிய தலங்களில் பெரிய பெரிய நிலையில் இருக்கக்கூடிய அம்மையை பார்த்தோம். ஒவ்வொரு தெருவிலையும் காளியாக, மாரியாக, துர்க்கையாக, சாமுண்டியாக இப்படியெல்லாம் இருக்கிற கோலத்தையும் பார்க்குறோம். இவர்களெல்லாம் யார் என்றால் அம்மையின் ஆணையை பெற்று இங்கே வந்து உயிர்களாகிய நமக்கு நன்மையை செய்பவர்கள், தீமையை விளக்குபவர்கள். அம்மையிலிருந்து உருவான பத்ரகாளி தக்கனுடைய வேள்வியை அழிப்பதற்காக வந்தவள் என்றெல்லாம் நமக்கு வரலாறுகள் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. என்றால் அம்மையின் ஆணையின் வண்ணமாக இவங்க மட்டுமா, அம்மையின் மூலமாக அவள் விதித்த ஏவல்களை செய்வதற்காக வந்த இந்திரன், பிரம்மன், திருமால், ருத்ரர் இப்படி எல்லா பரிவார தேவர்கள் அத்தனை பேருமே எல்லோருமே அம்மையை வணங்கி வழிபட்டு அன்னையின் ஏவலின் படியாக நின்று செய்பவர்கள் இவர்கள். அம்மைதான் அங்கு ஆட்சி செய்யக்கூடியவள், அவளுடைய ஆணையின் வண்ணமாக இவர்கள் செய்பவர்கள், அம்மையை தொழுது வணங்குபவர்கள். இதை நமக்கு சகசரநாமம் ரொம்ப அழகாக சொல்லக்கூடியதாக இருக்குது. பிரக்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா, அந்த இந்திராதி தேவர்களால் இங்கே துதித்து வணங்கப்படக்கூடியவள் அம்மை. ஹரிபிரமேந்திர சேவித்தா, திருமாலால் வணங்கப்படக்கூடிய அம்மை. ஏன் இறைவனே எம்பெருமானே இவளை துதித்து கொண்டிருக்கிறானா, சிவ ஆராத்யாயை, சிவாராத்யாயை. அடுத்து மகா பைரவ பூஜிதா என்பதாக இப்படியெல்லாம் இங்கே அம்மையை வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கும் தன்மையை சகஸ்ரநாமம் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கமலாட்ச நிஷேவிதா என்பதாக. இது போக கோடி திருமகளிர், தெய்வ பெண்கள் இவர்களெல்லாம் அம்மையை வணங்கி வழிபட்டு கொண்டு அவள் ஏவக்கூடிய தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களாம். கடாட்ச கிங்கரி போத கமலாகோடி சேவித்தா என்பதாக. அடுத்து ரெண்டு பக்கமும் சாமரம் வீசிக்கொண்டு இருக்கிறார்கள். யார் இவர்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் சரஸ்வதி, ஒரு பக்கம் மகாலட்சுமி. சாமர ரமாவாணி ஷவ்ய தட்சிண சேவித்தா
இவர்களால் அங்கே சாமரம் வீசிக்கொண்டிருக்கும் இவர்கள் 2 பேரும் சரஸ்வதியும் இங்கே மகாலட்சுமியுமாக. இப்படி அப்புறம் இந்த பண்டாசுரனை சங்கரிக்கும் வண்ணமாக வரும்போது இங்கே அம்மையிடமிருந்து வெளிப்பட்ட அதை அம்மையை துதித்து வணங்கிக் கொண்டு அம்மையுடைய படையிலே இருந்த 64 கோடி யோகினிகள் 64 கோடி யோகினிகளால் இங்கே சேவிக்கப்பட்டவள் அம்மை. இப்படியெல்லாம் பார்க்கிறோம் என்றால் இந்த அம்மை இவள் இங்கே பிரதானமாக இங்கே வீற்றிருக்க, இவளை சுற்றி சூழ்ந்து இருந்து பரிவாரங்களாக இருந்து இவளுடைய ஆணையின் வண்ணமாக செய்யக்கூடிய தெய்வங்கள் தேவர்கள். இப்போ ஒரு கங்கை கரையில் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், பக்கத்திலே தான், கரைக்கு பக்கத்திலேயே. அவன் தினந்தோறும் எங்கே போய் ஸ்நானம் பண்ணுவான்? கங்கையிலே போய் ஸ்நானம் பண்ணுவான். இவங்கிட்ட போய் ஒருத்தர் எங்கே நான் தீர்த்த யாத்திரைக்கு அங்கே போகிறேங்க, ஒரு இடத்துக்கு வர்றீங்களா, அந்த ஆற்றுக்கு போகிறேன் அப்படின்னா வருவானா? எப்பேற்பட்ட கங்கையில் ஸ்நானம் பண்ணி கொண்டு இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அந்த அருகிலேயே இருக்கிறார். இவனுக்கு மற்ற எதுவுமே பிரதானமாக தெரியாது. ஏன் இந்த கங்கைக்கு பக்கத்திலேயே ஏராளமான சிற்றார்கள் எல்லாம் இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. இப்போ கங்கைக்கு அருகில் இருப்போன் மற்ற சிற்றார்களுக்கு போக மாட்டான். ஆனால் அந்த சிற்றாறுகளே அல்லது அந்த ஒரு கங்கையில் கலக்கக்கூடிய ஆறு அங்கே வாழ்கிறவங்க அப்பப்போ கங்கைக்கு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே தான் வாழ்விடம், அதனால் திரும்ப அங்கேயே போயிடுவாங்க. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஒரு கிணறு, அதுக்கு பக்கத்தில் வாழ்கிறவங்க அந்த கிணத்து நீரில் தான் நீராடி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். என்ன இருந்தாலும் கங்கைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தாலும் இந்த கிணத்துலேயும் அந்த கங்கா ஜலம் தான் இருக்கிறது என்று சொல்லி வணங்கி அந்த கங்கையை மனதால் வணங்கி கொண்டு இங்கே நான் ஸ்நானம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். என்றைக்காவது நேரம் கிடைச்சா அங்கே கங்கைக்கு வருவார்கள். ஆனால் கங்கைக்கு அருகிலேயே இருப்பவன் இந்த குளத்தையோ இந்த சிறிய ஆறையோ நாடி செல்வானா? யோசிச்சு வருங்க, தேவையில்லையே. அதே போல அம்மையின் அருகில் இருக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். அதைத்தான் இந்த அபிராமி பட்டன் சொல்றார். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் எல்லா தேவர்களும் தேவதைகளும் யோகினிகளும் நின்று புடைசூழ நின்று உம்மை வாழ்த்தி கொண்டிருக்க உம்மையே வணங்கும் பேறு பெற்றேன். அதனால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் ஒருவரை. இந்த இடத்துல ஒருவரையும் வணங்கேன், விகுதியை போட்டுக்கணும். ஒருவரையும் வணங்கேன் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். தொக்கதாக வந்திருக்க, விகுதி தொக்கி வந்திருக்கிறது. ஒருவரையும் வணங்கேன் ஒருவரையும் வாழ்த்துகிறேன் என்று இப்படி கொண்டு கொட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அருமையாக புரியும். ஏனென்றால் அம்மையுடைய அருள் கடாட்சத்திலே திளைத்து இருக்கும் இந்த ஆன்மா, அவ்வளோதான், திளைத்து இருக்கிறது. அந்த அருளிலே திளைத்து அந்த ஆனந்தத்திலே அப்படியே மிதந்து கொண்டிருக்கும் இந்த ஆன்மா இங்கே போய் இந்த பரிவார தெய்வங்களை போய் வணங்கிக்கிட்டு இருக்குமா? அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரையும் வணங்கேன் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். யாரை நான் வாழ்த்தி பாட? உன்னையே வாழ்த்தி கொண்டு வணங்கி கொண்டு இருக்கும் பேறு பெற்ற நான் இவர்களிடம் போய் நிற்பேனா? நிற்க மாட்டேன். அடுத்து சொல்றாரு, நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். அம்மையை வணங்கும் பேறு பெற்ற தன்மையால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிம்பார். அப்போ உள்ளுக்குள்ள ஒன்று வைத்து கொண்டு வெளியே பிதற்றக்கூடிய சிலர், அவர்களை நாம் அறிய முடியுமா? நாம் அறிய முடியாது. ஆனால் நாம் சதா காலமும் வணங்குகிறோமே நம்முடைய அன்னை. இந்த அன்னை, அபிராமி அன்னை, இவர்களிடமிருந்து நம்மை பிரித்து விடுவாள். இந்த வார்த்தைக்கு அதுதாங்க பொருள். உண்மைக்கே உள்ளொன்று வைத்து நெஞ்சில் வஞ்சகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், ஆனால் வாயிலே இனிக்க இனிக்க பேசக்கூடியவர்கள். இவர்களை என்னால் இனம் காண முடியாது, எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆனால்
சதா காலமும் அம்மையே வணங்கி வழிபாடு செய்யும் பேறு பெற்றதால் அம்மை இவர்களிடமிருந்து என்னை பிரித்து விடுவாள். அந்த வேலை எனக்கு தெரியாது, அம்மை என் பொருட்டு செய்து விடுவாள். இன்னும் ஒரு கருணை பாருங்க. இதை நினச்சி பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இணங்கேன் என்று சொல்லி அடுத்து சொல்கிறார், அப்போ அப்படிப்பட்டவர்களோடு சேர மாட்டேன், அதாவது கயவர்களோடு இந்த கூட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லி அடுத்து சொல்கிறார், எனது என்னுடைய பொருள், என்னுடைய நினைவு, என்னுடைய செல்வம் எல்லாம் என்னுடையது அல்ல, உனது என்று இருப்பார் சிலர். இன்றைக்கும் நம்ம ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்தோம், இது என் பொருள்ப்பா, இது என்னுடையதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே எல்லாம் இறைவனுக்கு உரியதே. எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் அம்மைதானே இன்றைக்கு நம்மை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளலாகிய ஐந்தொழிலையும் புரியும் வண்ணமாக இந்த தனு கரணம் புவனம் போகம் இவையெல்லாம் கொடுத்து, அப்போ கொடுக்கிறவை யார்? அம்மை. எதுக்காக? இந்த உயிர்களாகிய நாம் பக்குவம் பெற வேண்டும், இறைவனோடு ஒன்ற வேண்டுமென்றால் மலம் நீங்க வேண்டும். இந்த கருணையினால் செய்து கொண்டு இருக்கிறார். இதை உணர்ந்தவர்கள் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். இன்னும் சொல்லப்போனால் பக்குவம் பெற்றார். எல்லாருக்கும் நம்மளை போகிறவங்களுக்கெல்லாம் தெரியுமானா தெரியாது. இது ஏன் ஜாமாப்பா, இது ஏன் பொருட்பா அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனது 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 என்று கொள்வோம். உண்மையிலேயே எல்லாம் அவளுடையதே. எல்லாவற்றிற்கும் உடைமைக்காரியவளே. உடையாய். உடையாய் என்றால் எல்லாவற்றையும் தமக்கு உடைமையாக கொண்ட இறைவன். உயிர்களை அடிமையாகவும் இந்த ஜடப்பொருளை எல்லாம் உலகத்து பொருளை எல்லாம் உடைமையாகவும் கொண்ட இறைவன் இறைவி. இவ்வளவுதான். இதை உணர்ந்தவர்கள் யார் என்றால் முத்தர்கள் என்று கூட சொல்லலாம். இந்த உலகப் பொருள் என்னுடையது அல்ல என்று விளக்க 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 உலகத்தை விட்டு நீங்க 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 ஒரு பொருள் நம்மை பற்றி கொள்கிறது. அதுதான் அம்மை, அதுதான் அருள், அதுதான் சக்தி. இந்த வார்த்தை எனது, என்னுடைய பொருள், இது என்னுடையது என்று இல்லாமல் உனது என்று இருப்பார். இன்றைக்கு நான் இந்த உடம்பு என்னுடைய உடம்பு இல்லை, இல்லை இது உன்னுடைய, நீ கொடுத்தது. நம்ம சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. இந்த உடம்பு உண்மையிலேயே இந்த உடம்பு இறைவன் கொடுத்ததுங்க. இந்த உடம்பு வாடகை வீடு. நம்ம சொல்லுவோம், அது என்னங்க நாங்கள் வாடகை வீட்டில் இருந்ததில்லை, அந்த நாள்லேருந்து நாங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த உடம்பு கூட நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. உடம்பு கூட சொந்தம் கிடையாது, வாடகை வீடே. அப்போ நம்ம இருக்கிற வீடு சொந்த வீடாக இருந்தால் வாடகை வீடு தான். ஏன்னா கொஞ்ச காலம் இருக்கிறதுக்கு சாமி இந்த நியமமாக போட்டு வைத்திருக்கிறார். அப்போ அத்தனையும் உணர்தல். எனது, என்னுடைய பொருள், உடைமை என்று எல்லாம் என்னுடையதல்ல, உனது என்று இருப்பார் சிலர், ஒரு சிலரே. அந்த ஒரு சிலர் யாவரோடும் பிணங்கேன், அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன். அதாவது நல்ல அருளாளர்கள், அருளில் திளைத்தவர்கள், பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள், இப்படியெல்லாம் வச்சுக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்னுடைய பொருள் அல்ல, எல்லாம் இறைவனுடையது என்று சொல்லக்கூடிய தன்மை முதல்ல வருங்க. அதைத்தான் இங்கே சொல்ற, எனது உனது என்று இருப்பார் சிலர், அவர்களை விட்டு நான் ஒரு காலம் நீங்க மாட்டேன், யாவரோடும் பிணங்கேன். ஏன்னா அறிவு ஒன்று இல்லேன். நல்ல வார்த்தை. இதை காரணம் இது காரியம் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு அறிவே இல்லைங்கிறார். என்னுடைய அறிவு என்னுடையது அல்ல, என்னுடைய அறிவிலே நீ ஆளுமை கொண்டு என்னை செலுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி என்றைக்கு நம்முடைய அறிவிலே திருவருள் கூடி நின்று செலுத்தும் போதுதான் எனது எனது என்று இல்லாமல் எல்லாம் உனது உனது என்று இருக்கும் தன்மை நமக்கு வரும். அவ்வளோதான். அறிவு ஒன்று இல்லேன் என்ற மாத்திரத்தில் எனக்கென்று ஒரு அறிவு இல்லேன், என்னால் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை, எல்லாம் உனது செயல். எவ்வளோ ஒரு மேலான ஒரு நிலையை கொண்டு வந்து காமிக்கிறார் பாருங்க. முழுக்க இறைவனிடம் சரணாகதி
என்னுடைய செயல், என்னுடைய அறிவு எதுவும் கிடையாது, எல்லாம் நீயே. அறிவு ஒன்று இல்லேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நானா இன்றைக்கி கோயில் போனால் கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கோயில் போயிட்டு வந்தேன் தெரியுமா, உடம்பே முடியல, நடக்க முடியல, ஆனாலும் போனேன், பாடுனேன், இருந்தேன், எல்லாம் நானுன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வார்த்தைகளே அப்படி தான் இருக்கும். நான் போனேன், நான் இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு போனேன், நான் பாடுனேன், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அவர் சொல்கிறார் பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என் கண் நீ வைத்த பேர் அழியே, என் மேலே நீ வச்ச கருணமா, அதனால எனக்குன்னு அறிவு ஒன்றுமே இல்லைம்மா, என்னுடையதுன்றது எதுவுமே இல்லைம்மா. இப்படிப்பட்டவர்களோடு நான் சேர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கம்மா. இப்படியே கீழேருந்து மேலே போங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடலை எவ்வளோ ஒரு எளிமையாக தூக்கி வச்சார் பாருங்க. கீழேருந்து மேலே போனீங்கன்னா இந்த அனாலிசிஸ் டெரைவ் பண்ணுவோம் பாருங்கள், அது மாதிரி ஒரு மேத்தமெட்டிஷியன் மாதிரி கீழேருந்து வரும். அம்மை என் மீது வைத்த கருணை, என் கண் நீ வைத்த பேர் அழி, அந்த கருணையினால் அறிவு ஒன்று, என் அறிவினால் ஒன்றும் கிடையாது, எல்லாம் உன் செயல், அறிவு ஒன்று இல்லேன். எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன். அப்படியே ஒவ்வொன்றா மேலே கொண்டு போங்க. பிணங்கேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன், ஒருவரையும் வணங்கேன், ஒருவரையும் வாழ்த்துகிறேன். யார? அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் ஒருவரையும் வணங்கேன், ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ என் மேலே வச்ச கருணை தானே ஒழிய நான் உன் மேலே வச்ச பக்தி கிடையாது. ஏன்னா பக்தின்றது அப்பப்போ வரும் போகும், அப்புறம் உலகத்து மேலே ஆசை வந்துடும், நான் ஒன்று கொஞ்ச நேரம் மறந்துருப்பேன். ஆனால் நீ ஒரு கணம் கூட என்னை விட்டு பிரியாமல் என் மீது வைத்த கருணையினால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத அருமையாக அந்த 81வது பாடலில் அபிராமிப்பட்டர் அப்படி ஒரு அழகாக நமக்கு மனக்கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் பாருங்க. அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன், ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன். எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன், அறிவு ஒன்று இல்லேன், என் கண்ணி வைத்த பேரழியே என்பதான அருமையான 81வது பாடலை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு நமக்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் குட்டியமைக்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிப்பா. நன்றி. நன்றிப்பா.